राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय भोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद, भारत माता की जय। गंगை ரொம்ப விசேஷமான ஒருத்தி. தன்னை நினைக்கிறவாளையே பாவனப்படுத்தக்கூடியவள். பாவனம்னா பரிசுத்தப்படுத்தக்கூடியவள்னு அர்த்தம். தன்னை நினைக்கிறவர்கள், தன்னை பார்க்கிறவர்கள், தன்னை தொடுகின்றவர்கள், தன்னிடத்தில் தன்னை ஆத்ம சமர்ப்பணம் செய்கிறவர்கள்னு எல்லாரையும் பவித்திரமாக்கக்கூடிய ஒருத்தி கங்கா மாதா. அந்த கங்கா மாதா அவளுடைய அழகான கரை ரிஷிகேஷ். அந்த ரிஷிகேஷ்ல ரைப்ய மகரிஷி அப்படின்ற ஒருத்தர் தபஸ் பண்ணார். ரைப்ய, அந்த ரைப்ய மகரிஷி அப்படி தபஸ் பண்ணார். எப்பேற்பட்ட தபஸ் அப்படின்னா, தன்னுடைய இந்திரியங்கள் எல்லாம் அப்படியே அதிர்ஷ்டத்துக்கு அது போக விடாம தன் சொல்படி கேட்க வச்சுட்டார். இந்திரியங்கள் அப்படின்னா கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் அப்படின்னு 10. நாம எதை கொண்டு கர்மாக்கள் செய்கின்றோமோ அவையெல்லாம் கர்மேந்திரியங்கள். எதை கொண்டு ஞானத்தை அடைகின்றோமோ அவையெல்லாம் ஞானேந்திரியங்கள். கை கொண்டு வேலைகள் செய்கிறோம், அதனால அது ஒரு கர்மேந்திரியம். கால் கொண்டு நடக்கின்றோம், அதனால அது ஒரு ஞானேந்திரியம், கர்மேந்திரியம். கை கால்கள். வாய் கொண்டு நான் பேசுறேன் இல்லையா, நம்ம பேசுறோம் இல்லையா, இது ஒரு கர்மேந்திரியம். கை காலு வாய். அதுக்கப்புறமா நம்முடைய மலம் போவதற்கான வழி இருக்கு இல்லையா, ஆசனவாயின்னு சொல்றோம் இல்லையா, அது ஒரு கர்மேந்திரியம். அடுத்து மூத்திரம் போகிறதுக்கான வழி, அதேதான் குழந்தை உற்பத்திக்கான சாதனமும். குஹ்ய பிரதேசம், பிரைவேட் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, குழந்தை பிறக்கும் இடம், இது கர்மேந்திரியம். அதாவது கை கால் வாய், மலமூத்திரத்திற்கான 2 இடங்கள், இது 5 கர்மேந்திரியங்கள். அடுத்து 5 ஞானேந்திரியங்கள். கண்ணுனால ஒரு பொருளினுடைய சைஸ் பார்க்கிறோம், தூரம் பார்க்கிறோம், கலர்ஸ் பார்க்கிறோம், ஸ்பீடு பார்க்கிறோம். ரைட்? மாம்பழம் என்ன அழகா கலரா இருக்கு, ஓ மீன் குத்தி எத்தனை ஜோரா இருக்கு, யானை எவ்வளவு பெருசா இருக்கு, ஒட்டகச்சிவிங்கி எவ்வளவு ஒசரமா இருக்கு, இவ்வளவு தூரத்துல நட்சத்திரம் இருக்கு, தண்ணி எப்படி ஓடுறது இல்லை, இவ்வளவு குப்பையா இருக்க. இதெல்லாம் கண்ணினாலே கிடைக்கக்கூடிய ஒரு ஞானம். அதனால கண் ஒரு ஞானேந்திரியம். காது, எத்தனை விதமான சப்தங்கள், மொபைல் போன் அடிக்கிறது, அப்புறமா வாஷிங் மிஷின் கத்துறது, குக்கர் விசில் அடிக்கிறது, வாசல்ல காலிங் பெல் அடிக்கிறது, ரோட்ல ஹார்ன் அடிக்கிறது, குழந்தை சிரிக்கிறது, கணவனோ மனைவியோ அம்மாவோ அப்பாவோ பிள்ளையோ சகோதரனோ ஃப்ரெண்டோ கலீகோ கூப்பிடுறது, சவுண்ட்ஸ் எல்லாம் வெரைட்டி, ஒரே சமயத்தில் 10 பேர் கூட என்ன என்ன என்னன்னு கேட்குதுன்றது, அழகான சிரிக்கிற சப்தம்,
ஜோரான பறவைகளுடைய நாதம், அருவி விழும் சப்தம், சில்வண்டுகளுடைய சப்தம், அழகான இசை. இசைக்கு அடிப்படைய சப்தம் தானே. இது நல்ல, இது இந்த ராகம் இப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா. இது கிட்டார், இது வயலின், இது ட்ரம்ஸ், இது தபலா, இது வீணை, இது புல்லாங்குழல். எத்தனை வெரைட்டியா இசையை பற்றிய, சப்தத்தை பற்றிய ஒரு ஞானம் இதை தர்றதுனால காது ஒரு ஞானேந்திரியம். கண், காது. அப்புறம் மூக்கு, பூவின் வாசனை, மாம்பழ வாசனை மூக்க தொலைக்கிறதே, ரசமா ஜோர், ஏதோ கருகிறது. காட்டுப்பூக்கள் வாசனை எப்படி இருக்கு. அப்புறமா நல்ல நெய் மணக்கிறத, நெய் மணக்க மணக்க என்ன லட்டா தித்திக்கிறதே, பலாப்பழ வாசனை 10 ஊருக்கு கேட்கறதே, தெரியறதே, வாசம் வீசுறதே, மல்லிகைப்பூ மனம் ஓ மூக்க தொலைக்கிறது அப்படின்னு இல்லையா. என்ன துர்கந்தம் அப்படின்னு இல்லையா, அது என்ன ஒரு பேட் ஸ்மெல். இது எல்லாமே மூக்கினாலே வரக்கூடிய ஞானம். கந்தம், சுகந்தம், துர்கந்தம். சோ கண்ணு, காது, மூக்கு. அடுத்து நாக்கு, டேஸ்ட், புளிப்பு, துவர்ப்பு, தித்திப்பு, கசப்பு, எவ்வளோ காரம், பலவிதமான டேஸ்ட், அது நாக்கு. சோ ஞானம், நாக்கு ஞானேந்திரியம். கண்ணு, காது, மூக்கு, நாக்கு. அடுத்து உடம்பு முழுக்க இருக்கக்கூடிய தோல். வெயில் அடிக்கிறப்பா, என்ன சூடு சுடுறது. இது எங்கேயும் வருது? இது கண்ணுனாலேயோ காதுனாலேயோ மூக்குனாலேயோ இல்ல, தோல்னால. ரொம்ப குளிருதுப்பா, ஸ்கின் எல்லாம் ட்ரை ஆயாச்சு, மாய்ஸ்சரைசர் போடணும், என்ன எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். மனைவியோ கணவனோ காதலோட தொடும்பொழுது ஒரு உணர்வு, அதை கொடுக்கறது நம்முடைய தோல். குழந்தை தொடர்றது, தாத்தா பாட்டி அம்மா அப்பா அப்படின்னு நம்மளை கொஞ்சிறது. அதோட குஞ்சு கைகள், அந்த குஞ்சு கைகள் தொடும்போது என்ன சுகமா இருக்கு, சாஃப்ட் சாஃப்டா இருக்கு. மெத்தில பிடிச்சப்பா மெத்து மெத்து ஜம்முன்னு இருக்கு. மயில கால வருடுறதோ சூப்பர். ஒரு ஃப்ரெண்டு தோலை தட்டுறான், நம்ம தோண்டு பேர் வேற ஒரு அதான் ஒண்ணுல தட்டுறாங்க, ஒரு குஷியா இருக்கு. குரு தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்றார், நம்மள தொட்டு ஆசீர்வாதம் பண்றார். ரைட்? எத்தனை விதம், எத்தனை விதம். தொடுதல் அப்படின்ற ஒரு உணர்ச்சி தோல்னாலே கிடைக்கிறது. ஸோ கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல். இந்த ஞானேந்திரியங்கள்ல 4 நமக்கு தலையிலேயே வந்துடுறது. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு. உடம்பு முழுக்க தோல் இருக்கு. ஸோ 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம். இதெல்லாம் ஆளக்கூடியவன் பகவான் ஈசன். ரிஷிகம்னா இந்த 10 சொல்லுவா, இந்திரியங்கள்னு சொல்லுவா. அப்புறம் 11வது மனசு. இந்திரியானாம் மனச்சாஸ்மி, இந்திரியங்கள் நான் மனதாக இருக்கிறேன்றான் கண்ணன் கீதையில. ஸோ அந்த 11க்கும் ஈசன் அப்படின்னா, ரிஷிகம்னா இந்திரியங்கள், ஈசன்னா தலைவன் அர்த்தம். அப்ப இந்த 11த்துக்கும் யார் தலைவனோ அவன் ரிஷிகேஷன், பகவான் தான் ரிஷிகேஷன் அப்படின்னு சொல்றோம். சரியா? ரைபிய மகரிஷின்னு சொன்னீங்க இல்லையா, அவ இங்க உட்காந்து தபஸ் பண்ணார் கங்கை கரையில. அப்படி தபஸ் பண்ணும்பொழுது அவருக்கு பகவான் பிரத்யக்ஷமாகி அனுகிரகம் பண்ணான். ஸோ பகவான் சொன்னான், நான் ரிஷிகேஷ், நீ உன்னுடைய ரிஷிகங்கள் எல்லாம் ஜெயிச்சு நீ ஈசன் ஆயிட்டாய், அதனால ரிஷிகேஷ், இந்த ஊர் பேரே இனிமேல் ரிஷிகேஷ்னு விட்டார். அதனால ரிஷிகேஷ் அப்படின்னு இந்த ஊருக்கு பெயர். ரைபிய மகரிஷி தான் ரிஷிகேஷ். அழகான கங்கை கரை, அப்படியே உட்காந்துட்டே இருக்கலாம். நேற்றுலாம் அப்படியே திருநாவர்தன் போல காத்து சுழண்டு சுழண்டு அடிச்சது. அந்த ரிஷிகேஷ்ல உட்காந்துட்டு
நிஜமாவே ரிஷிகேஷனான நம்ம சமர்த்த ராமதாசரை பத்தி பேசுறோம்னா அவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? சமர்த்த ராமதாசர் ரிஷிகேஷன் தானே. வெயில், மழை, குளிர் எல்லாம் சகலத்தையும் ஜெயிக்கிறார் இல்லையா? நிஜமாவே கோபம், பயம், சந்தேகம், வெறுப்பு, பொறாமை. ஸோ ரிஷிகேஷ் எல்லாருக்கும் நான் இந்த ரிஷிகேஷன் ஆசீர்வாதம் பண்றேன். உங்களுடைய இந்திரியங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறதுக்கு ஆசீர்வாதம். வைத்திய மகரிஷி போல சென்சஸ் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. நம்ம கேட்போம் சென்ஸ் இருக்கா அப்படின்னு இல்லையா? அதுதான் சென்சஸ் எல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இல்லைன்னா சென்ஸ் இல்லைன்னு அர்த்தம். சென்சஸ் அப்படின்னு இன்னிலேருந்து உங்க இந்திரியங்கள்லாம் உங்க சொல்படி கேட்கட்டும். கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, வாய் எல்லாம் ஃபோக்கஸ். உங்க மனசு அழகா உங்களுக்கு தேவையானதுல மட்டும் ஃபோக்கஸ் ஆகட்டும். ஐயோ எவ்வளவு டைம் தெரியுமா இருக்கும்? உங்களெல்லாம் நிறைய டைம் இருக்கு, இல்லைன்னா சொல்லவே கூடாது. அன்பார்ச்சுனேட்லி, அன்னோயிங்லி உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல நிறைய மனசு போகிறது. உங்க மனசு உங்களிடத்திலேயே வந்தாச்சுன்னா உங்களுக்காக மட்டும் உபயோகமாயிடுச்சு. அதுதான் தவம். ஸோ நீங்களும் வைத்திய மகரிஷி போல ஆகிறதுக்கு ஆசீர்வாதம். சமர்த்த ராமதாசர் உங்க குரு. சமர்த்த ராமதாசர் உங்க குரு. குரு என்ன எதிர்பார்க்கிறார்? இந்த ரிஷிகேஷனா நீங்க இருக்கணும்னு ஆசைப்படுறார். நீங்க ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, என்ன ஜாதியா இருந்தாலும் சரி, நிச்சயமாக உங்களாலே உங்கள் மனதை நிர்வகிக்க முடியும். பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்காம இருப்பா. பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்கலன்னு அதை புலம்பப்படாது. உங்க மனதின் சக்தி உங்களுக்காக மட்டும்தான் உபயோகமாகணும். இப்ப குழந்தைகள் சரியில்லைன்னா குழந்தைகள் சரியாகணும், சரியாவார்கள். அதுல மட்டும் கவனம். அது அவசரமா விடக்கூடாது. அதே மாதிரி கணவன் சரியில்லை, இல்லாட்டி குடிகாரனா இருக்கான்னா குடிக்கிறான் நாளைக்கே சரியானும். மிராக்கிள்ஸ் எதிர்பார்க்காது. நிறைய பேருக்கு இந்த மிராக்கிள்ஸ் எதிர்பார்க்கும்போதுதான், அதிசயங்கள் எதிர்பார்க்கும்பொழுதுதான் வீக் ஆயிடுறேன். அப்போ ஒன்றும் நடக்கிறது நான் கேட்டதெல்லாம் கிடைக்காது. நடக்கும் அப்படின்னு மனசுல அவ்வளவுதான், அதுல ஃபோக்கஸ் பண்ணணும். நடக்கும் அவ்வளவுதான். அப்புறம் தானாவே கொஞ்சம் கொஞ்சமா மாற்றங்கள் வரும். இன்னும் ஏன் நடக்கல? எவ்வளவு வருஷம் ஆயாச்சு? உங்களுடைய மனசினுடைய பலம் கூட 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 விஷயங்கள் கடகட நடக்கும். கடவுளுடைய அனுகிரகத்துல ஒரு நாளும் குறைவு கிடையாது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்பொழுதுமே கடவுளுடைய அனுகிரகம் பூரணமாய் இருக்கு. எண்ணங்கள், இந்த எண்ணங்கள்ல ஆசை, கோபம், களவு இதெல்லாம் அதிகமாக 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 பலகீனமாகிறது. சத்தை இதெல்லாம் வரும்பொழுது நிஜமாவே பலம் கூடுறது. உங்க மனசு கரெக்டா கவனிங்கோ. அவன் ரொம்ப இரிட்டேட் பண்றான்னு சொல்றோம் இல்லையா? அதை விட்டு நான் ஏன் இரிட்டேட் ஆகிறேன் அதுல கவனம் வைங்கோ. தென் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அவ இரிட்டேட் பண்றதை விட நீங்க இரிட்டேட் ஆகிற இல்ல, இதுதான் அங்க பிரச்சனை. அவன் என்ன பயமுறுத்திட்டே இருக்கா, நான் ஏன் பயப்படுறேன்னு யோசனை பண்ணி பாருங்க. அப்ப இந்த பயம் மாறும், இரிட்டேஷன் மாறும். மாத்தி 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 என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றா, தொந்தரவு பண்றா அப்படின்றோம். அவ தொந்தரவு பண்றா அப்படின்றத விட நான் ஏன் டிஸ்டர்ப் ஆகிறேன் அந்த கவனிச்சா மாற்றங்கள் வரும். கவனிங்க, நான் ஏன் டிஸ்டர்ப் ஆகிறேன்? அவ பண்றது எனக்கு பிடிக்கல, அப்ப நான் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. அவ டிஸ்டர்ப் பண்ண முடியாத அளவுக்கு நாம ஸ்ட்ராங் ஆயிட்டோம்னா எத்தனை மழை கொட்டினாலும் மழை தேமேன் இருக்குல்ல, அந்த மாதிரி அப்ப தானாவே அடங்கிடும்.
எஸ், நீங்க ஸ்ட்ராங் ஆகிறது தான் வழி. அப்ப இந்த ஆராய்ச்சி பண்ணி உங்க மனசை உங்களுக்கு உபயோகமாக ஆக்கிக்கோங்க. உங்க மனதின் சக்தி, உங்க மனதின் பலம் புரியுறதா? சமர்த்த ராமதாசர் அவ்வளவு பெரியவர், தான் பண்றார். உங்க குரு உங்களை ஸ்ட்ராங் ஆக்கின்னு இருக்கார். நீங்க வீக் ஆகுற இல்லையா, ஒரே டென்ஷன் ஆகி அழுது புலம்பி டல்லாகி டயர்டாகி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி வார்த்தைகள், இத்தனை வார்த்தைகளும் ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்லிட்டு இருக்கு. என்னால முடியல, என்னால தாங்க முடியல, ஒன்றும் சரியில்லை, பைத்தியக்காரத்தனமா இருக்கு, கட்டிகிட்டே இருக்கா, புலம்பிட்டே இருக்கா, சொல்லவே மாட்டேங்கிறா, டென்ஷன் ஆகிட்டே இருக்கு. இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்கள் மனதின் தாக்கத்தின் வெளிப்பாடு. இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. வெளியில இருக்கக்கூடிய மனிதர்கள் அல்ல, உங்கள் மனதின் இன்செக்யூர்டு ஃபீலிங்ஸ், உங்க மனதின் பொறாமை, உங்கள் மனதின் கவலை, உங்கள் மனதின் பலகீனம். அப்பாடா நிம்மதியா இருக்கு, சந்தோஷமா இருக்கேன், திருப்தியா இருக்கேன், குதூகலமா இருக்கேன், உற்சாகமா இருக்கேன், நன்னா இருக்கேன், சௌக்கியமா இருக்கேன். அவ்வளவுதான். இந்த வார்த்தைகள் அழகா இருப்பாரு சொல்லும் பொழுது அவ்வளவு பிளசண்டா இருக்குல்ல. நான் டென்ஷனா இருக்கேன் அப்படின்னு ரிலாக்ஸா சொல்ல முடியாது, ரைட்? நான் ரொம்ப ஜாலியா டிஸ்டர்ப்டா இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க, நான் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கேன். அந்த வார்த்தைகள் சொல்லும் பொழுதே பாருங்க உங்களோட எமோஷன்ஸே மாறுறது, ரைட்? ஸோ உங்களோட எமோஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகள் வர்றது. மீண்டும் சொல்றேன், உங்கள் எண்ணங்கள் பலப்படுத்தும். இல்ல சுத்தி இருக்கிறதெல்லாம் ஒன்றும் சரியில்லை, நான் என்ன பண்றது? கடவுள் சரியா இருக்கார், நீங்க சரியா இருங்கோ, எல்லாத்தையும் மாற்றலாம். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதில் மட்டும் கவனம் வையுங்கள். 10 மாடி ஏறணும், 10 மாடியும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. நீங்க ஒவ்வொரு படியா ஃபோக்கஸ் பண்ண 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 10 மாடி ஏறிடலாம். இதுதான் மெத்தட். 10 மாடி ஏறணும் வச்சுக்கோங்க. ஒவ்வொன்னா நீங்க ஒவ்வொரு படியா ஏறணும். கரெக்டா? 10 மாடி ஜிக்குன்னு தாண்ட முடியாது, ஜிக்கு இப்படி மேலே போயிட முடியாது, ஏறிதான் போகணும். வாழ்க்கை இப்படிதான். வாழுங்கோ, ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஃபேஸ் பண்ணுங்க. புரியுறதா? சமர்த்த ராமதாசர் சிஷ்யர்களை ஒவ்வொரு விதத்துல ஹேண்டில் பண்றார். ஒவ்வொரு சிஷ்யாளுடைய அனுபவத்தையும் நாம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சந்தனம் பூசிக்கிற சிஷ்யன், ரைட்? அதுக்கப்புறமா கட்டில படுத்து தூங்கின சிஷ்யன், அப்புறமா எவ்வளவு பேர் பார்த்தோம், கரெக்டா? இன்னொரு சிஷ்யன், அவனுக்கு இந்த சமர்த்த ராமதாசர் ஹனுமத் அவதாரம்னு சில பேர் சொல்றான். அவனுக்கு அதுல ஒரு டவுட், ஹனுமத் அவதாரமா? சாதாரண மனுஷன் மாதிரி தானே இருக்கார், ஒரு ஸ்பெஷல் ஒன்றும் தெரியலையே. குருவை அவதாரமா எடுத்துக்கலாம், குருவை சாதாரண மனுஷனா எடுத்துக்கலாம், குருவை ஒரு குட் ஹியூமன் பீயிங்கா பார்க்கலாம். அட்லீஸ்ட் நீங்க எதுவுமே கூட ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு அந்த எண்ணத்துல பார்த்தாலே பல விஷயம் சாதாரணமா புரிஞ்சுக்கும். சில பேருக்கு எவ்வளவுதாலும் இந்த குரு மேல ஒரு சந்தேகம் எடுத்துட்டே இருக்கும், ரிசர்ச் பண்ணிட்டே இருப்பா. அந்த மாதிரி ஒரு விஷயம் அது கலியுகம். மாத்தி 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 சந்தேகம் வந்துட்டே இருப்பா. எத்தனை விதமா நன்மைகள் செய்தாலும், எத்தனை விதமா வாழ்க்கையில அந்த சிஷ்யர்களை வசதி கொண்டு வந்தாலும் மீண்டும் 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 சந்தேகம். என் சொத்தெல்லாம் கொள்ளடிக்கிறாரோ, எனக்கு வேண்டதெல்லாம் அபகரிக்கிறாரோ, என் வாழ்க்கையை குழப்பறாரோ, என் கண்ட்ரோல் என்ன வச்சிருக்காரோ, என் குடும்பத்தையே தன்னிஷ்டப்படி ஆட வைக்கிறாரோ. குருக்கு ஒரு வேலை இல்லை பாருங்க, உங்களை ஆட வச்சு, அப்படியே உங்களை தன்னிஷ்டப்படி ஆட வச்சு, அப்படியே என்ன குபேரனா அப்படியே பணத்தை கொண்டு அப்படியே எல்லாத்தையும் செலவு பண்ண வைக்கிறதுக்கு, இல்லாட்டி ரதியா மேனகையா ஊர்வசியா அழகு, அப்படி அழகு சொட்ட சொட்ட இருக்கு, ஒன்றும் கிடையாது. குரு உங்களை
ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கா தான் பார்க்கிறார். ஒரு வழி தேடுற ஒரு ஜீவனாக, வழி தேடக்கூடிய, வழி புரியாம இருக்கக்கூடிய ஒரு குழந்தையாக. That's it. Sometimes emotion idiot-ஆ பார்க்கிறார், எமோஷனலி ஸ்ட்ராங் ஆக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா குருஜி அம்மாவெல்லாம் நான் பார்த்துருக்கேன், எவ்வளவு பிரயத்தனம் ஒவ்வொரு ஜீவனுக்கும். அப்பா அன்பிலீவபிள். ஸோ அவனுக்கு ஒரு சந்தேகம், இவர் என்ன எப்போ பார்த்தாலும் எல்லாரும் பகவத் அவதாரம் பகவத் அவதாரம் சொல்லிட்டு, அது எப்படி பகவத் அவதாரமா இருக்க முடியும்? அதான் கிடையாது. சரி, ஒருவேளை இவர் ஹனுமான் அப்படின்னா, ஹனுமான் வந்து வாயுனுடைய அவதாரம். ஓகே, அப்ப வாயு அப்படின்னா வாயு நீங்க எங்க வச்சாலும் அது தப்பிக்கும், ரைட்? இப்ப நான் ஒரு இடத்துல வச்சிருக்கேன்னா அது ஒரு சின்ன கேப் கிடைச்சா அப்படி போயிடும் இல்லையா? காற்று நுழையும் வழின்னு, ரைட்? சின்ன கேப் வழியாக சவுண்ட் ப்ரூஃப் எல்லாம் சொல்லுவோம், ரைட்? ஏசி ரூம்லாம் கூட கீழே கதவுல ஒரு தடுப்புலாம் வைப்போம், ஏன்னா அப்பதான் ஏசி காற்று வெளில போகாது அப்படின்னு. நிஜமாவே அது பெரிய வேலை. இந்த வேக்யூம் கிரியேட் பண்றதுனா அவ்வளவு பெரிய வேலை. ஸோ அவன் பார்த்தான், சமர்த்த ராமதாசர் வாயுவா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கணும் தோணி போயிடுது. ஒரு நாள் சமர்த்த ராமதாசர் ஏதோ பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் ஏதோ ஒரு கபோர்டு இருக்கும் இல்லையா, அதுல போய் ஏதோ திறக்கிறது ஏதோ எடுக்கிறது, நல்ல பெருசு பெருசா இருக்கணும் அந்த காலத்து கபோர்டுனா, ஒரு ஆளை வச்சே மறைக்கலாம். இவன் என்ன பண்ணிட்டான், டக்குன்னு வந்தான், சமர்த்த ராமதாசரை உள்ள தள்ளி கபோர்டை தள்ளி கபோர்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டான். சமர்த்த ராமதாசர் கத்தல், ஏ என்னடா பண்ற உள்ள, ஒன்னும் சொல்ல. அவ போட்டான், போட்டு அவன் பாட்டு இடத்துல வேலையை பார்க்க போயிட்டான். அவனுக்கு பயமோ கவலையோ அவனுக்கு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். கொஞ்ச நாளைக்கு செஞ்சோ போயிட்டு இருக்க, எங்கடா போற அப்படின்னு சத்தம். சமர்த்த ராமதாசர் குழந்தை கேட்குதுன்னு பார்த்தா பின்னாடி நிக்கிற இவன் கபோர்ட்ல பூட்டி வந்திருக்கான். இது கபோர்டை திறந்தா அங்க இல்ல, இல்லவே இல்லை, அலறிட்டான். சரி, இந்த சந்தேகப்படும் போதெல்லாம் ஈஸியா தான் இருக்கும், ப்ரூவ் பண்ணும்போது நடுக்கம் வரும் இல்ல. சந்தேகப்பட ரொம்ப ஈஸி, நான் ப்ரூவ் பண்ணும்பொழுது அவர்களுடைய பலம் புரியும் பாருங்க. சத்தியமாக அது பயம் காட்டிடும், நிச்சயமா பயம் காட்டும். Who are they அப்படின்றது, உயிசி உயிஷி அப்படின்னும் பொழுது பட்டார்னு காலில் விழுந்துட்டான். ராமதாச சிரிச்சார், ஜெய ஜெக ரகுவீர சமர்த்த அப்படின்னா காம்பீரியமா சிரிச்சுங்க. என்ன காம்பீரியம், அந்த சிரிப்பு இவனுக்கு கொலை நடுங்கிறது, கொலை நடுங்கிறது. ஏன்னா அவனுக்கு ப்ரூவ் பண்ணிட்டாருல்ல. எல்லாருக்கும் எல்லா சமயத்திலும் ப்ரூவ் பண்ண மாட்டார் சமர்த்த ராமதாசர். போடா போ அப்படின்னு போயிட்டே இருப்பார். என்னமோ இவனுக்கு பாக்கியம், ப்ரூவ் பண்றார். பல சந்தர்ப்பங்கள்ல குரு ரொம்ப சாதாரணமா, ரொம்ப கேஷுவலா, ஒரு சிம்பிள் ஹியூமன் பீயிங் மாதிரிதான் தன்னை காட்டிப்பார். பல சந்தர்ப்பங்கள்ல ஒண்ணுமே தெரியாது போலதான் இருப்பார். பல சந்தர்ப்பங்கள்ல எதுக்குமே விலை கொடுக்காதது போல இருப்பார். பட் ஆனால் சந்தர்ப்பங்கள்ல அவருடைய காம்பீரியம், விஸ்வரூப தரிசனம் நிஜமாவே அர்ஜுனனை பயமுறுத்துற மாதிரி பயமுறுத்தும். அதன் பிறகு அவன் சமர்த்த ராமதாசரை அந்த சந்தேகப்படுறதை விட்டுட்டான். அதன் பிறகு நன்னா மாறினான். ரொம்ப ஸ்ரத்தையோட தன் குருவுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு நன்னா இருந்தான். சரி, உங்க குரு மேல உங்களுக்கு நம்பிக்கை வேணும். அது கண்மூடித்தனமான நம்பிக்கைன்னு நினைச்சா ஒன்றும் பண்ண முடியாது. Have faith. அவர் சொல்றதை கேளுங்க, புரிஞ்சுக்கோங்க. நிச்சயமாக வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வருவார்கள். உங்க குருவை டெஸ்ட் பண்றதை விட பிலீவ் பண்ணுங்க, ரைட்? ஸோ உங்களுடைய மனசும் இந்திரியங்களும் சரியான பாதையில போகிறதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணட்டும். ராதே கிருஷ்ணா.
श्रीराम जय जय राम श्रीराम जय जय राम। जय बोलो सीतारामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद, भारत माता की जय। जय बोलो ऋषिकेश भगवान की जय। जय बोलो रैभ्य RAIBYA रैभ्य महर्षि की विभिन्न சொல்றோம் இல்லையா, रैभ्य महर्षि की जय। राधे कृष्णा। जय बोलो हिमाचल पर्वतराज की जय। जय बोलो गंगा मैया की जय। राधे कृष्णा।